சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ககன் பூமியை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால பூமி வந்துட்டு அதுக்காக ரொம்ப ஆசையா வந்து ரெடி ஆகலன்னு அவர் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த அந்த சாரியை வந்து எடுத்து வச்சுட்டு பிளவுஸையும் எடுத்து வச்சுட்டு குளிக்கிறதுக்காக உள்ள போறாங்க. இதை பார்த்து நக்ஷத்ரா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா உள்ள வந்து யாருக்கும் தெரியாம அந்த பிளவுஸோட லேஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. பூமி வெளியில வராங்க, அந்த பிளவுஸை பாக்குறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் இப்போ எப்படி ரெடி ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக ககன் இங்கே வராரு. ககன் இங்கே வந்து பார்த்ததுமே நீ இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாருங்க அப்படின்னு அந்த பிளவுஸை காமிக்கிறாங்க. உடனே ககன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லேஸை வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. பூமியை வந்து ரெடி பண்ணிட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்லி ககன் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்க பூமி வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நாட்டை வந்து கட்ட முடியாது. அப்போ ககன் உள்ளே வராரு. இன்னுமா நீ ரெடி ஆகலை, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க பூமி வேண்டான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ககன் அவரே வந்துட்டு பூமிக்கு அந்த நாட்டை கட்டி விடுறாங்க. அப்போ கரெக்டாக நக்ஷத்ரா அங்கே வராங்க. நக்ஷத்ராக்கு அதை பார்த்ததுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆமா, இதை நீங்க எங்க கண்டுபிடிச்சிங்க, எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்க உடனே பூமி வந்து சொல்றாங்க இது வந்துட்டு ஷூ லேஸ் அப்படின்னு சொல்றாங்க. யாரோட ஷூ லேஸ் அப்படின்னு கேட்க இது நக்ஷத்ராவோடதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே நக்ஷத்ராக்கு இன்னும் கோவம் வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெடியாகி வெளியில வர அப்ப கரெக்டா சரத்சந்திரா அங்க வராங்க. பூமி அவரை பார்த்ததுமே அப்பான்னு கூப்பிட்டதுமே அவர் மேல நிமிந்து பார்க்க ரெண்டு பேரும் ஜோடியா நின்றுட்டு இருக்காங்க. சந்திராவை பார்த்ததுமே வந்துட்டு ககன் வேணும்னே பூமி மேல கை போடுறாரு. அப்படியே ஜோடியா நிக்கிறத பார்க்க அவருக்கு ஒரு பக்கம் கோவம் வர ககன் வேணும்னே வந்து அவரை டென்ஷன் பண்ணணும்னே அவரை பார்த்து கண்ணடிக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடந்து வர்றது அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா பூமி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகிறோம்னு அப்பா கிட்ட நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா ககன் வராரு. பூமி சொன்னதுக்கப்புறமா ககனை சொல்லும்போது சரத்சந்திரா வந்து ரொம்ப மரியாதையாக பேசுவார். ஆனால் ககன் வந்துட்டு மிஸ்டர் சரத்சந்திரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போகிறோம், உங்கள் பொண்ணை நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல சரி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க அது நிறைய பிளான் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்க அது தெரியல, வேணும்னா ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்ததுமே ககன் அப்படி பேசினதுமே இன்னும் சரத்சந்திரா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அபூர்வா கிட்ட சொல்றாரு, பாத்தியா அபூர்வா அவன் எவ்வளோ திமிரா பேசிட்டு போறான்னு, அவன் என்னோட வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூட தகுதி இல்லை, ஆனா என்கிட்ட எவ்வளோ திமிரா பேசுறான் பாரு, ஒரு பேச்சுக்க கூட மரியாதைக்கு கூட என்னை வந்துட்டு அவன் மாமான்னு கூப்பிடல, எவ்வளோ மிஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டு போறான் பாரு, எனக்கு அவன் என் பொண்ணு கூட போறதை பார்க்கும் போதே எனக்கு அப்படி இருக்கு, என் இதயத்து மேல காலை வச்சு நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்துட்டு ரொம்ப டென்ஷனா வந்து பேசுறாரு. அபூர்வா வந்துட்டு நீங்க கோவப்படாதீங்க எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தவங்க அங்க வராங்க. சோபா சந்திரா கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டவங்க தான் அங்க வராங்க. அவங்கள பார்த்ததுமே சரத்சந்திரன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு. நீ எதுக்காக இங்க வந்த, உன்னாலதான் சோபா சந்திரா இறந்தா அப்படின்னா வந்து ரொம்ப கோவமா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே அவங்க அபூர்வா கிட்ட கேக்குறாங்க, என்ன மேடம் நீங்க உண்மை இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன உண்மை அப்படின்னு கேக்குறாங்க. அன்னைக்கு சோபா சந்திரா மேடம் இறந்ததே உங்களால தானே, அது நீங்க சொல்லவே இல்லையா, நீங்க தானே அந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அப்படி நடக்காமல் போனதுக்கு அப்புறமா தானே சோபா சந்திரா மேடம் அந்த டான்ஸை அங்கே வந்து டான்ஸ் ஆடினாங்க. அவங்க டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு கீழே விழுந்து வலி வந்தது, அதில் தானே அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆச்சு, அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் தனியாக ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தானே நான் இதெல்லாம் பண்ணேன், நீங்கள் தானே எனக்கு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அபூர்வா வந்து இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போ அதெல்லாம் எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் நான் சொல்கிறேன், அவர் இன்னமும் வந்து நான் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு, அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க நான் நல்லா இருக்க மேடம், சோபா சந்திரா மேடமால நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்டதுனால நான் ஒரு இன்ஸ்டியூட் தனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ எதுக்காக இங்க வந்து அப்படின்னு கேட்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல நான் இங்க ஒரு விஷயமா தான் வந்தேன், ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அதுக்காக தான் நான் வந்தேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா கிருஷ்ண பிரசாத் சாரதாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ சாரதா அவர்கிட்ட ரொம்ப கோவமாக வந்து பேசிடுவாங்க. கல்யாண மண்டபத்தில் வந்துட்டு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் வந்து ககனுக்கு எதுவுமே பண்ண முடியாது, இப்போ நிச்சயதார்த்தத்தில் நீங்கள் என் கூட கொஞ்சம் நேரம் நின்று அந்த தட்டு வாங்கினதுக்கே நீங்கள் அவ்வளோ பேச வேண்டியதுருச்சு, உங்களுக்கு வந்து ஏதாவது தைரியம் இருக்கா, அங்கே சபையில் எல்லாரும் முன்னாடியும் என் கூட ஜோடியாக நிற்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்கள், அதனால நாம் ரெண்டு பேரும் வந்து டைவர்ஸ் பண்ணிடலாம், நீங்கள் வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கிருஷ்ண பிரசாத் ஒரு நிமிஷம் ஆடி போகிறாரு. டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரூம்குள்ள போயிட்டு பயங்கரமா அழறாங்க. இதை கேட்டு அவரும் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுவாரு. அப்படியே அங்கிருந்து வெளியில போறாரு. இன்னொரு பக்கம் பூமியா ககனா வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நட்சத்திரம் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அதே இடத்துக்கு வந்து போறாங்க. அப்போ ககன் வந்து அப்படியே பூமியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ பூமி நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ இப்படியே இரு, நீ எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு ககன் சொல்லிக்கிட்டு அப்படியே பூமியை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பூமியை வந்து சொல்றாங்க, என்னோட அப்பாவை நீங்க ஒரு
கொஞ்சமாவது மரியாதையாக பேசினா என்ன, அவரை நீங்கள் மாமான்னு கூப்பிட்டா என்ன, நீங்கள் குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல, அது வந்து மாமான்னு கூப்பிடாததுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா என்ன, உங்கள் அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, ஒவ்வொரு முறையும் மாமான்னு கூப்பிடும்போது ₹1 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படிலாம் நான் கொடுத்தேன்னா என்னோட சொத்து கரைச்சு போயிடாதா, அதனால தான் அப்படின்னு சொல்ல, எப்படியாவது என்னை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் ஹாப்பியாக பேசிட்டு இருக்கதை பார்த்ததுமே நக்ஷத்ரா இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே கூட இந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், நீ லவ் பண்ணுற பையன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத உன்னால் பார்க்க முடியாது, அது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன்னா இல்லையா, நீ ஏன் கேட்காம இது மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நக்ஷத்ரா கிட்ட சொல்கிறாங்க. இதை கெடுக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு நக்ஷத்ரா வந்து சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தவங்க இன்னொரு டேபிளில் வந்து ஃபிங்கர் பவுலில் வந்து கையை வந்து கழுவிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு பூமி வந்து பார்க்குறாங்க, இதை நக்ஷத்ராவும் பார்க்குறாங்க. அப்போ ககனுக்கு அப்போ ஒரு கால் வருது, அதனால ககன் அங்கேருந்து போகிறாங்க. அப்போது நக்ஷத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற வெயிட்டரை கூப்பிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெயிட்டர் வந்துட்டு அந்த சூப்பை எடுத்துகிட்டு போயிட்டு வைப்பாங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ பூமி என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாமல் வந்துட்டு அது ஃபிங்கர் பவுல் நினச்சிக்கிட்டு அது கையை வந்து அதுக்குள்ளே விடுறாங்க. பயங்கரமாக சூடாக இருக்கும், பயங்கரமாக பூமி வந்து கத்துவாங்க. இது கத்துனதை பார்த்ததுமே வந்துட்டு ககன் ஓடி வராரு. ககன் ஓடி வர ஒரு பக்கம் நக்ஷத்ரா என்ன நினச்சிருப்பாங்கன்னா சூப்புக்கும் ஃபிங்கர் பவுலுக்கும் வந்துட்டு வித்தியாசம் தெரியாமல் அவள் கையை விடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பூமியை அதே மாதிரி கையை விட்டுருவாங்க. அதுக்கு வலி தாங்க முடியாமல் வந்துட்டு பூமி கத்துறாங்க. உடனே ககன் ஓடி வந்து பூமி கையை வந்து பார்க்குறாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே கிடையாது, அப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் ரொம்ப கோவமாக கத்திட்டு பூமியை வந்துட்டு கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப அன்பாக வந்து கவனிச்சிட்டு இருப்பாரு. இதை வந்து நக்ஷத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு, நீ என்ன பிளான் பண்ண, எல்லாரும் சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ககன் கோவப்படுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் பார்த்தியா எவ்வளோ பொறுப்பாக பூமியை பார்த்துக்கிறாரு, இதுதான் உண்மையான லவ். அவர் வந்துட்டு அவ்வளோ அன்பாக வந்துட்டு அவரோட காதலை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை சொல்ல சொல்ல நக்ஷத்ரா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பிந்து வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா செர்ரி கிட்ட இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவங்க கல்யாணத்தை கெடுக்கணுன்றதுக்காகவே நக்ஷத்ரா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட அவங்க 2 பேரும் போன இடத்துக்கு இந்த நக்ஷத்ராவும் போயிருக்கா அப்படின்னு செர்ரி கிட்ட சொன்னதுனால செர்ரி அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே நடந்ததெல்லாம் பார்க்குறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நக்ஷத்ராக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பர்கரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நக்ஷத்ராக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அந்த வெயிட்டருக்கு பணத்தையும் கொடுத்துருவாங்க. அப்போது நக்ஷத்ரா அந்த பர்கரை சாப்பிட்டதுமே வந்துட்டு இது பர்கரா இல்லை வேறு என்னது இவ்வளோ காரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னு அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு செர்ரி கிட்ட வந்து செர்ரியை வந்து கை காமிக்கிறாங்க. உடனே செர்ரி வந்துட்டு அங்கே வராங்க. செர்ரியை பார்த்ததுமே இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்ல, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ நீ மட்டும் வந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத கெடுக்கலாமா, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் தான் கெடுத்தேன்னு உனக்கு எப்படி தெரியும், நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் வந்து என்னோட அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, போய் சொல்லு, நீ பண்ணதை நானும் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க, நீ எதுவுமே பண்ணலையா, நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன டெக்னாலஜி அப்படின்னு கேட்க, இங்க இருக்கிற சிசிடிவில நீ என்ன பண்ண அப்படின்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை அப்படியே ஒரு ஃபுட்டேஜ் வந்து நான் அனுப்பிடுவேன் உன்னோட அப்பாவுக்கு. அப்புறம் நீ பண்ணதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, பூமிக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ற அப்படின்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னைதான் வந்து கண்டிப்பா திட்டுவாரு, என்ன அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நட்சத்திர சொல்றாங்க. இல்ல, நீ வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருந்து என் கூட பேசணும், அப்படி மட்டும் நீ என் கூட பேசலைன்னா நான் அந்த ஃபுட்டேஜை வந்து அனுப்பி விட்டுருவேன், அவ்வளோதான், நீ மாட்ட வேண்டியதான் அப்படின்லாம் சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ககன பூமியை வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு மேட்ச் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. சரி, எப்படியும் நட்சத்திராவை கண்ட்ரோல் பண்ணிடுவான் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.